வணக்கம். உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ. செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட இந்த பராபவ ஆண்டில் குரு பகவான் மற்றும் ராகு பகவானால் மிகுந்த யோகத்தை பெறக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டின் தமிழ் வருட புத்தாண்டு பொது பலன். இந்த ஆண்டு தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மேஷ ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது எப்பேற்பட்ட எதிர்ப்புகளையும் வெல்லக்கூடிய அமைப்பு. பொன் பொருள் வரவு அதிகரித்தல், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு போன்ற அமைப்பை இந்த சித்திரை மாசம் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானால் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு விருச்சிக ராசியினருக்கு. அடுத்து நிகழும் பராப வருஷம் வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 11 மணிக்கு, ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா 26/5/2026. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ராசிக்கு பாருங்க 2 மற்றும் 5க்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கடக ராசியில் பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமண தடை பெற்றவர்களுக்கு திருமண தடை நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்துல குதூகூலம், அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நினைத்த காரியங்கள் யாவும் நினைத்தபடி நடப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டுங்க. அடுத்தது இது எல்லாத்தையுமே இந்த 9ஆம் இடத்தில் நின்ற குரு நிச்சயம் உங்களுக்கு செய்து கொடுக்க வாய்ப்பு உண்டு. எனவே விருச்சிக ராசினருக்கு இந்த 9ஆம் இட குரு ஒரு பொற்காலமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து நிகழும் பராபவ வருஷம் ஐப்பசி மாசம் 27ஆம் தேதி, ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா 13/11/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5:14 உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான மகர ராசிக்கு ராகு பகவான் பெயர்ச்சியாவது, அதாவது 3ஆம் இட ராகு சகாயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது சகாயம் நண்பர்கள், உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், இளைய சகோதரம் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. தடைப்பட்ட காரியங்கள் விரைவாக என்னன்னு கேட்டீங்கன்னா நடந்தேறிவிடும். அடுத்தது கடன் இருந்தால் என்னன்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசினருக்கு படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இந்த மகரத்தில் நின்ற 3ஆம் இட கோச்சார ராகு பகவானால் இந்த பராப வருஷத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா மிக மிக யோக பலனை அடையலாம். எனவே இந்த விருச்சிக ராசிக்கு மொத்தத்துல பாக்குற முடியுங்கன்னா இந்த பராப வருஷம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் இடத்தில் கடகராசியில் அமர்ந்த உச்சம் பெற்ற குருவினாலும், மகர ராசியில 3ஆம் இடத்துல ஐப்பசி மாசம் பயிற்சியாகக்கூடிய ராகு பகவானாலும், இந்த 2 கிரகத்தாலும் இந்த விருச்சிக ராசினர் மென்மேலும் மேன்மையான பலனை அடையலாம் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.